ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட நிறைய எபிசோட்ஸ் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீலங்கா வந்தால் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்த போட் ரிவர் ராஃப்டிங்கும் ஒன்று. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒண்டர்ஃபுல்லான ட்ரிப்பை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா செரூட் ஹாலிடேஸ் தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி தான் ஒரு பெரிய நெகோஷியேஷன் நடந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐஎன்ஆரில் வந்து ஃபைனலாக வந்து 2000 ரூபாய்க்கு முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஸ்டார்டிங் கேட்டது பார்த்திங்கன்னா 4000 ரூபா கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்கன் எல்கேஆரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12000 ரூபா எல்கேஆர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இத்தனை பேர் போகிறோம் அப்படி இப்படி சொல்லி நம்ம எங்கே போனாலும் நெகோஷியேட் பண்ணுறது தான். ஸோ அப்படி பண்ணி 2000 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். ஆனால் ஒர்த்தான ஒரு ரைடு தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பக்கம் நாங்கள் வந்து இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணோம். அதுவும் எப்படின்னா சாதாரண ஆறு கிடையாதுங்க, பயங்கரமான காட்டாறில் தான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது பயங்கர சேஃப்டியாகவும் இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இது இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹில்ஸ்லேருந்து கீழே டவுன் இறங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மலை மேலே தான் அந்த ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த சூட்லாம் கொடுத்துருவாங்க. அதை போட்டுட்டு ஒரு 1/2 hour ட்ரெக்கிங் பண்ணி கீழே அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட 1/2 hour கழித்து நாங்கள் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ இதுதான் ரிவர் ராஃப்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு. இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியறவர் தான் வந்து நம்ம கூட வந்து நம்மளை கைட் பண்ண போகிறாரு. இவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம், ரொம்ப த்ரில்லான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது அந்த ஆரோட சவுண்டில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜும் புரியாது. இவங்கெல்லாம் சிங்களம் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷும் பேசினாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணும் இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சிக்னல்ஸ், ஒரு 9லேருந்து 10 சிக்னல்ஸ் வரைக்கும் அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி பொசிஷனில் என்ன பண்ணணும், போட்டு கவுந்தா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆறு வந்து ரொம்ப வேகமாக நம்மளை தள்ளிச்சுன்னா என்ன பண்ணணும், அவர் ரைட் சைடு போகிறதுக்கு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு பக்காவாக கொடுத்துட்றாங்க. நம்ம அது எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இதை சொல்லிக் கொடுக்கும்போதே நமக்கு பயம் வந்துடும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அந்த ராஃப்டிங் பண்ணணும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Forward. Hard forward. Relax. Faster, come on, Vegama. Forward, guys. Relax, get down.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மையிலே பயந்துட்டோங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா தெரியாது, ஆனால் நாங்கள் ஃபுல் பாடி தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோம். என் தலை வரைக்கும் உள்ளே முங்கிருச்சு இந்த இடத்துல. நான் அதை திருப்பி ரீப்ளே காமிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வர்றவங்க பார்த்தீங்கன்னா போட்டே கவுந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இங்கே இருந்துச்சு. நான் அந்த கிளிப்பு காமிக்கிறேன் பாருங்கள். Hard forward. Relax. Okay, back to the position. Move back sa mga tulan. Atulay wadu na. Ekay mga atulay ng wadi ka na tulan. Come on, forward. அந்த பக்கம் பிரிட்ஜ்ல அந்த சைடு பிரிட்ஜ் இருக்கா? பாத்துக்கலாம் இங்க போறோம். யார் போட்றா? ஐயோ நீங்க கல்லு இருக்கா? ஒரு வழியாக 1.5 hour ஜேர்னி இருக்கக்கூடிய இந்த ரிவர் ராஃப்டிங்கை பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லாம் பழகினோடனே ஆளாளுக்கு உள்ளே தள்ளி விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ஒரு சூப்பரான ஒரு இடமா இது இருந்துச்சு. ஆறு அப்படியே வந்து சில இடத்துல ஆறு வேகமாக ஓடிச்சு, சில இடத்துல பயங்கர ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காம் ஆயிடுச்சு பாருங்கள். பனி மூட்டமாக மேல் லேயரில் இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நாங்கள் இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் யார் கூட போனேன் அப்படிங்கிற ட்ராவல் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் முஸ்தஃபா Vlogs.